செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். என்ன திடீர்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து, இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு இலவச ரேஷன் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கேன். அதிரடியாகவோ அல்லது திடீரென்றோ அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அல்ல அந்த அறிவிப்பு. ஏற்கனவே நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய உணவு பாதுகாப்பு சட்டமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இருக்கின்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் அந்த சட்டம். அந்த சட்டத்தில் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான உணவு பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் ரைட் டு ஃபுட், அதற்கு ரைட் டு ஃபுட் என்பதை ஒரு உரிமையாகவே ஆக்கி கொடுத்தது அன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. ஆகவே மோடி அவர்கள் அதெல்லாம் தான் என்ன சொல்ல இந்த ராவடி கல்ச்சர்னு சொன்னார். இதை போல ஏழைகளுக்கு இலவச திட்டங்கள் என்பதை கொச்சைப்படுத்தி அதை ரேவடி கல்ச்சர் என்று சொல்லி அதை விமர்சனம் செய்த பாஜக இன்று பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சியும் பல மாநில கட்சிகள், குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டிருக்கின்ற மக்கள் நல திட்டங்களை போட்டி போட்டுக்கொண்டு அந்த மாநிலங்களிலே பின்பற்றி அதை அறிவிப்பதை எல்லாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எந்த நேரத்திலும் அதை போன்ற ஒரு ஏழைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் இருந்ததும் இல்ல. அன்னை இந்திரா காந்தி காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழைகளோடு ஏழைகளாகவே தான் காங்கிரஸ் கட்சி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறது. இரண்டாவது, இன்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி ஒரு மீள் பார்வை இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த வரி தொகுப்பு இருக்குல்ல, இந்த வரி தொகுப்புல மிக அதிகமான வரிகளை கட்டுகிறவர் யார்கள் என்று சொன்னால் அடித்தட்டு ஏழை மக்கள் தான். ஆனா அந்த ஏழை மக்களுக்கு அவர்கள் கட்டுகிற வரியிலிருந்து நாம் எவ்வளவு பணத்தை மீண்டும் கொடுக்கிறோம் என்கிற புதிய கேள்வி இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 8 வழிச்சாலை, விமான நிலையங்கள், மிகப்பெரிய துறைமுகங்கள், இன்னைக்கு அப்படிப்பட்ட புல்லட் ட்ரெயின் என்றெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளில் சொல்லப்படுகிற அந்த மிகப்பெரிய திட்டங்களால் இந்த அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இப்போ நம்முடைய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில ஏறக்குறைய 18 லட்சம் கோடி ரூபாயை அவர் கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார். இதுபோக ஒரு பல லட்சம் கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் இந்தியாவை விட்டு ஓடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் சலுகை தரப்பட்ட போது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழை மக்களுக்கான, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியோ, கல்லூரி மாணவர்கள் படிக்கின்ற கல்வி கடன் தள்ளுபடியோ பல முறை மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டும் அதை மோடியினுடைய அரசாங்கம் எந்த வகையிலும் செவியில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஏழைகள் குறித்து காங்கிரஸ் கவலைப்படுறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தேர்தல் அறிக்கையில் அந்த இலவச ரேஷன் குறித்து நீங்க ஒன்னும் சொல்லவே இல்லை. 4 கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவுமே பேசல. உத்தரப்பிரதேச தேர்தல் களத்துல நீங்க திரு அகிலேஷ் யாதவோடு திரு கார்கே அறிவிக்கிறார் இல்லையா? ஆமா, அதுல அப்படி தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத ஒன்றை தேர்தல் பிரச்சாரம் நடக்கின்ற போது அறிவிப்பதில் எந்த தடை ஒன்றும் இல்லை. உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற கள யதார்த்தத்தை அகிலேஷ் யாதவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவருடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாநிலத்தில் அந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று சொல்லியிருக்கலாம். அதற்காக இந்த திட்டத்தை நாமே அதை நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய திட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கலாம். அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அதை அறிவித்திருக்கலாம். பாஜகவுக்கான ஒரு கவுண்டர் நரேட்டிவ் அது. ஏற்கனவே அவங்க 5 கிலோ ரேஷன் இலவசமா கொடுக்கறாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் பாஜக சொல்லி இருக்கு, தொடர்ந்து நீட்டிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. அது மக்கள்கிட்ட எடுபடுது அப்படின்ற அடிப்படையில ஒரு கவுண்டர் நரேட்டிவா நீங்க செட் பண்றீங்களா? அதாவது இந்த மோடி அவர்கள் அறிவித்ததுதான் ஒரு முரண்பாடு. அவர் என்னைக்கு சொன்னாருன்னா இந்த அறிவிப்பை இந்தியா உலகத்தினுடைய 3வது வல்லரசாக மாறி போகிறது அப்படின்னு அறிவித்த அன்னைக்கு தான் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏழைகளுக்கு நான் இன்னும் 5 வருடங்களுக்கு 5 கிலோ தானியம் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அப்ப 3வது வல்லரசாக பொருளாதாரத்திலும் ராணுவ பலத்திலும் உயரப்போகிற ஒரு நாட்டில் இன்னும் 5 வருடம் கழித்தும் 80 கோடி மக்கள்
அந்த அரிசி தானியங்களை கோதுமைகளை வாங்கி பிழைக்கக்கூடிய நிலையில் தான் இருப்பார்கள் என்பதுதான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற உதார்த்தமான உண்மை. அதுதான் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. உலகத்திலே மிக அதிகமான பணக்காரர்கள், மிக வசதியானவர்களும் இந்தியாவிலே வாழுகிறார்கள். மிக கொடுமையான ஏழைகளும், மிக மிக வறிய ஏழைகளும் வாழுகிறார்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ள பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதார தத்துவத்தை தான், அதாவது ஏழைகளிடமிருந்து அந்த வறுமையை வெளியே கொண்டு வருகிற அதே நேரத்தில் தொழிலையும் வளர்ச்சியையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சி, இவற்றையெல்லாம் முன்னெடுக்கின்ற தேர்தல் அறிக்கை தான் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை. ஆகவே 10 கிலோ என்பது வேண்டுமென்றால் ஒரு ஆரோக்கியமான போட்டி என்று கூட நீங்கள் சொல்லலாம். இதை போல ஒரு தேர்தல் அறிக்கையிலே போட்டி இருப்பது என்பது நல்லது. இதை வந்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு இல்ல, பாஜக வந்து பணக்கார கட்சி, ஏழைகள் பத்தி அது கவலைப்படாது அப்படிலாம் காங்கிரசும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் தொடர்ந்து விமர்சிச்சீங்க. அவங்க இந்த 5 கிலோ ரேஷன் பொருட்களை வந்து கொடுக்கறது, அது மக்கள்கிட்ட எடுபட தொடங்கின பிறகு அது நெருக்கடியா மாறி இருக்கா இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும்? அதாவது நீங்க இந்த 5 கிலோ தானியம் என்பதை தவிர இந்த 10 ஆண்டு காலத்திலே மோடியினுடைய ஆட்சி ஏழைகளுக்கு என்ன செய்தது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஏழைகள் வந்து பெரும்பாலும் விவசாய கூலிகள், விவசாயிகள், அன்றாடம் வந்து அன்ஆர்கனைஸ்டு லேபர். கொரோனா நோய் தொற்று காலத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இந்த கோவிட் நோய் தொற்று காலத்தில் வந்து 2 லட்சம் கோடியை வந்து ரிசர்வ் வங்கியிலிருந்து எடுத்தார்கள். வைப்பு நிதியாக இருந்த 2 லட்சம் கோடியை. இந்த 2 லட்சம் கோடியை நாம எல்லாம் அன்னைக்கு எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னோம்? இது இந்தியாவில் இருக்கிற ஏழைகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தொழில் முடங்கி வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து கேஷ் டோல், இதை வந்து ரொக்க பணமாக நீங்கள் பிரித்து கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் மோடியுடைய அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த பணத்தை வந்து கார்பரேட் டிவிடெண்ட் டாக்ஸுக்காக அந்த சலுகையை கொடுத்து விட்டு அதற்காக இதை ஈடு செய்து கொண்டார். ஆகவே இந்த நாட்டில் வந்து ஏழைகளுக்கான கோரிக்கைகளை காங்கிரஸ் பலமுறை, விவசாயிகள் போராட்டத்தை வந்து ஏன் வந்து கடைசி வரைக்கும் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளல? இன்னைக்கு விவசாயிகளுக்கான கடன்களை ஏன் தள்ளுபடி செய்யல? இன்னைக்கு வந்து பல வந்து எஸ்எம்இஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், அவர்களுக்கான அந்த தவணை தொகையை கூட கோவிட் காலத்திலே அதற்கான வட்டிகளை கூட வாங்க வந்து கூடாது என்று சொன்ன போது கூட நம்முடைய நிதியமைச்சர் ஆணவமாக மறுத்து விட்டார். ஆனால் அதே நேரத்திலே பெரும் தொழிலதிபர்களுக்கு, கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு தொடர்ந்து வரி சலுகைகள் அளிக்கப்பட்டன. அவர்களுக்கான அரசாங்கம் கஜானாக்கள் திறந்து விடப்பட்டன. ஏழைகளிடமிருந்து வாங்கப்பட்ட சேமிப்பு பணத்தை பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக பெரும் முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டு, அதுவும் வரா கடன்களாக அறிவிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இது எல்லாமே யாருடைய ரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஏழையுடைய ரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகவே ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்க இலவசம் கொடுக்க கூடாது என்று சொன்ன பாஜகவினுடைய அந்த அணுகுமுறை இப்பொழுது மாறி இருக்கிறது என்று வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வேணால் பரிசீலிக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கு உதவுவதை பற்றி புதிதாக பாடம் எடுப்பதற்கான தகுதி பாஜகவுக்கு இல்லை என்பதை மட்டும் நான் சொல்லுவேன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.